பிரியமானவர்களே, நம்முடைய மகிழ்ச்சி என்பது கிறிஸ்துவை சார்ந்த வாழ்க்கையின் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி பரிசுத்த ஆவியின் கனியாக வெளிப்பட வேண்டும். அது கிறிஸ்துவுக்குள் இருந்து நமக்கு கிடைப்பதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கும் போது தேவனுக்குள் நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். கடுமையான சூழ்நிலையில் தெய்வீக விஷயங்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். தேவன் சொல்கிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே மகிழ்ச்சி என்பதை நாம் உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆமென். அல்லேலூயா.